குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இன்றைய நாளில் ஒரு மாபெரும் மனிதரை பற்றின ஒரு சிறு கதைச்சோகம் கூட சொல்லலாங்க. ஒரு மனிதன் என்பவன் எப்படி இருக்கலாங்கிறதுக்கும், ஒரு மாமனிதன் என்பவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறதுக்கும், அவருடைய கால சுவடுகள் எப்படியெல்லாம் எடுத்து சொல்லப்படுதுன்னா, மிகப்பெரிய கதைகளாகவும், சுவாரஸ்யமான ஒவ்வொரு புராணங்கள்லையும், வரலாறுகள்லையும் அவருடைய சூட்சுமத்தையே மறைத்து தாங்க விளக்கங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைய காலங்களில் அதையெல்லாம் எப்படி வெளியிடப்பட்டுக்கிட்டு இருக்குன்னா, பல பெரும் ஐம்பெரும் காப்பியங்களாக கூட வெளிப்பட்டு இருக்குங்க. ஒரு மனிதனாகட்டும், அவர்கள் ஏன் அந்த நிலையை அடைந்தார்கள்ங்கிறதுக்கு சூட்சுமத்தின் வாயிலாகவே அந்த கதைகளுக்குள் அவர்களின் மாபெரும் ரகசியத்தையே மறைச்சு வச்சிருக்காங்களாங்க. இதுல ராமாயணம் என்ன, மகாபாரதம் என்ன, ஏன் இந்த ராவணர் கூற்று கூட இன்று வரை மறைக்கப்பட்டு தாங்க இருக்கு. ஐம்பெரும் காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, இன்னும் சீவக சிந்தாமணிங்கிறவர்களெல்லாம் இது எல்லாம் கூட அதுல மறைக்கப்பட்டு தாங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல சொல்லப்பட்ட கதைகள் எல்லாமே ஒவ்வொன்றையும் எப்படியெல்லாம் வடிவமைத்து காமிச்சாங்களோ, அதுல முக்கியமான தருணங்கள் எல்லாம் அவர்களுடைய ஆயக்கலைகள் எல்லாத்தையுமே அபரிமிதமான சக்திகளுக்குட்பட்ட மாபெரும் பொக்கிஷமாக தாங்க மறைத்து காட்டப்பட்டது. கண்ணகின்ற ஒருத்தவங்களுக்கு ஏன் இந்த உலகத்தையே ஆண்டாங்கங்கிறதையும் சரி, ஏன் மதுரையை எரிச்சாங்கங்கிறத கூட மறைமுறைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைய நாளில் நாங்களும் பல விஷயங்களை எப்படியெல்லாம் கூறணும்னு ஆசைப்படுறோமோ, அதற்குள் எங்களுக்குள் இதை அனைத்தையும் மறைத்து கொடுக்கின்ற எங்கள் குருநாதர் என்றும் சூட்சுமதாரியாக இருந்தார்னா, அவரே எங்களுக்குள் ஆதி ரகசியநாதராக கூட இருக்கிறான்னு கூட சொல்லலாங்க. ஒரு வாரத்தில் ஒரு மனிதன் எப்படியெல்லாம் தன்னை இயக்கும் சக்தி எங்கிருந்து புலப்படுத்தப்படுகின்றதுங்கிறத அவனுள்ளிருந்தே அதை காண அவன் எதனை நோக்கி பயணிக்கணுங்கிறத கூட இதே சூட்சுமமாக தாங்க சொல்லப்படுகிறது. இன்றைய நாளில் நாங்கள் சொன்ன இந்த வார்த்தைகளுக்குள் எதையெல்லாம் நீங்களும் துருவி பார்க்க ஆசைப்படுகின்றீர்களோ, உங்களுக்குள் நாங்கள் ஒன்றை புகுத்த ஆசைப்படுகின்றோம். அதன் பெயர் உணர்வுன்னு கூட சொல்ல ஆசைப்படுறோங்க. நித்தியவானா இருக்கிறவர்கள் எவ்வளவு பேர் இதற்கான பெயரை எப்படி வேணாலும் சுட்டி கொடுக்கலாங்க. நாங்கள் இந்த உலக ரகசியங்கள் அனைத்திற்கும் ஒரே ஒரு பெயரா இந்த உணர்வுன்ற வார்த்தைக்குள்ள தான் அனைத்தையும் மறைத்து உங்களுக்குள் கொடுக்க ஆசைப்படுறோம்னா, அவர் யாருங்கிறத நீங்கள் உங்களுக்குள் அதை உணரும் பொழுது தான் உங்களிலேயே அது என்னவென்பதையும் முழுமையாக புலப்படுத்தி கொள்ள முடியுங்க. நீண்ட காலமாக இதை எல்லோருமே பிறப்பின் ரகசியம், இல்லை உங்களுக்கு பிறப்பில்லா பொக்கிஷன் கூட சொல்லலாங்க. இல்லை இதை பிறவி இல்லா பெருங்கடல்னு கூட சொல்லலாங்க. இதை ஒருவர் உணர்ந்தானால் இவருக்கு மறுபிறவி என்ற ஒரு வார்த்தைக்குள்ள எதை தேட வேண்டுமோ அதை கூட இதில் அடைஞ்சிடலாங்க. உத்தமருக்காக மீண்டும் ஒரு சுவடுகளில் இதன் மறு விளக்கத்தை தருவோம். அன்றைய நாளில் நான் யார், அனைவருக்குள்ளும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.